உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான இல்லறம் உங்களுக்கு அமையும்? இதை இப்போது நாம் உணர்ந்து பார்ப்போமா? ஒரு நிமிடம் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண் முன்னால் முருகன், கிருஷ்ணா, சிவன் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவரை மனதார உங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் மற்றும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இப்போது சிவன் மற்றும் பார்வதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருந்தால் உங்கள் கல்யாணம் அல்லது காதல் பெரிய பெரிய தடைகள், எதிர்ப்புகள், சோதனைகள் இவைகளையெல்லாம் கடந்துதான் சிவன் மற்றும் பார்வதி அவர்களின் திருமணம் நடைபெற்றது. அதேபோல் உங்கள் திருமணமும் சாதாரணமாக நடக்காது. ஒருவித சோதனைகள், ஒருவித எதிர்ப்புகள் அல்லது சூழ்நிலைகளின் அழுத்தம் இவற்றின் பின்னணியில்தான் உங்கள் வாழ்க்கை இணைப்பு உருவாகும். ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அளவு கடந்த அன்பால் நேசிப்பீர்கள். ஆனால் அந்த அன்பின் ஆழம் வெளியில் பார்க்கும் மக்களுக்கு புரியாது. நீங்கள் இருவரும் இரு எதிர் திசைகளில் இருப்பது போல தோன்றலாம். அவருக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்தது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில சமயம் சண்டைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் தாண்டி உங்களை இணைக்கும் ஒரு சக்தி இருக்கும். அது உங்கள் காதல். அந்த காதல்தான் உங்கள் இல்லறத்தை நிலைநிறுத்தும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். கடைசி வரை கைவிடாமல் ஒன்றாக பயணம் செய்வீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கை, இதுவே உங்கள் இல்லறம். நீங்கள் உங்கள் மனதில் கிருஷ்ணா மற்றும் ராதாவை தேர்ந்தெடுத்து இருந்தால் உங்கள் காதல் ஒரு சாதாரண காதல் இல்லை. அது ஒரு அழகான காவியம். உங்கள் இருவருக்கும் ஒவ்வொரு நொடியும் முக்கியம். இந்த நிமிடம்தான் வாழ்க்கை என்று நினைத்து அதை முழு மனதுடன் ரசிப்பீர்கள். நாளை என்ன ஆகும் என்று யோசிக்காமல் இப்போது என்ன இருக்கிறது என்று வாழ்வீர்கள். சிலருக்கு இந்த காதல் திருமணமாக மாறியிருக்கலாம். சிலருக்கு வீட்டில் பார்த்து நடந்த திருமணமானாலும் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் இருவரும் காதல் புறாக்கள் போலவே ஒருவரையொருவர் சுற்றி வாழ்வீர்கள். சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வரும், மௌனங்கள் வரும், புரியாத தருணங்கள் வரும். ஆனால் அந்த சண்டைகளிலும் கூட அன்புதான் அதிகம் இருக்கும். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் ஒருபடி பின்வாங்குவீர்கள். ஏனெனில் காதலிலும் இல்லறத்திலும் விட்டுத் தருவதுதான் உண்மையான அழகு. நீங்கள் இருவரும் இந்த உலகத்தை சேர்ந்து பார்க்க விரும்புவீர்கள். புதிய இடங்களுக்கு போக, புதிய அனுபவங்களை சேகரிக்க, ஒவ்வொரு பயணத்தையும் நினைவாக மாற்ற, வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் இதயங்கள் நீங்கள். ஒரு சாதாரண வாழ்க்கையல்ல, ஒரு நினைவுகளால் நிரம்பிய வாழ்க்கை வாழ்பவர்கள். உங்கள் மனம் போல், உங்கள் காதல் போல், உங்கள் வாழ்க்கையும் அழகாக மலரட்டும். நீங்கள் இருவரும் என்றும் இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் மனதில் முருகனை நினைத்திருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை அமைதியும் எளிமையும் நிறைந்ததாக இருக்கும். பெரிய ஆடம்பரங்கள் இல்லாமல், பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல், வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழும் கணவன் மனைவியாக இருப்பீர்கள். உங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும். இது அவருக்கு பிடிக்கும், இது அவளுக்கு பிடிக்கும் என்று நினைத்து செய்யும் அந்த சின்ன சின்ன விஷயங்களே உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும். உங்களுக்கு கிடைத்ததை வைத்து திருப்தியாக வாழத் தெரிந்தவர்கள் நீங்கள். பெரிய கனவுகள் இருந்தாலும் அதை அடைய அவசரமில்லாமல் ஒன்றாக சேர்ந்து மெதுவாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் எப்போதும் ஒரு ஆதரவாக, ஒரு சக்தியாக இருப்பீர்கள். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கை துணையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். உங்களுக்குள் எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை வெளியே காட்ட மாட்டீர்கள். மூன்றாம் நபரை உங்கள் உறவுக்குள் அனுமதிக்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் உறவின் வலிமை உங்கள் புரிதல்தான். இந்த புரிதல் இதேபோல் கடைசி வரை தொடர்ந்தால் உங்கள் காதல் இன்னும் உயரமடையும்.
உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மலரும். உங்கள் நினைப்பது போலவே, உங்கள் விரும்புவது போலவே உங்கள் இல்லறம் என்றும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள்.